வாங்க நம்ம இப்போ வந்து டைப் 3 ஹேங்கர் ஃபோல்டிங் பார்த்துக்கலாம். அதே சேம் தாங்க. இதை வந்து இப்படி உல்டாவாக போட்டிருந்த சாரியை இது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த நம்ம சுற்றுற சைடு முன்னாடியும் நம்மளோட முந்தி வந்து நம்மளுக்கு முன்னாடியும் இருக்கணும், சுற்றுற சைடு வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும். பாருங்கள், இப்போது இங்கேருந்து இந்த சுற்றுற சைடை நீங்கள் கரெக்டாக இப்படி வச்சு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையும் அழகாக நீட்டாக மடிச்சுக்கோங்க. ஒன்றுமே வெளியே வரக்கூடாது. வெளியே வராத மாதிரி இப்படி நீட்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்மளோட முந்தி பார்த்துருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்மளுக்கு இங்கே வச்சுருங்க. நம்மளோட ஷோல்டர் பின்னை கரெக்டாக இந்த எண்ட் ஆகிற இடத்துல வச்சுக்கோங்க. இந்த ஷோல்டர் பின் இப்போ வந்து ஃபஸ்ட் ஒரு டைம் மடித்து பாருங்கள், உங்களுக்கு வந்து கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், செக் பண்ணிவிட்டு எங்கே கரெக்டாக வருது அப்போ வந்து இதை வந்து நம்ம இங்கே வச்சா கரெக்டாக இருக்கும். அதனால் இதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டர் மட்டும் கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க. கொஞ்சம் ஒரு ஹேண்ட் மெஷர்மெண்ட்டில் இந்த அளவுக்கு கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு இங்கே இருக்கிற எக்ஸஸ் எல்லாத்தையும் இங்கே ஒரு கிளிப் போட்டுக்கோங்க. அதை வலி ஸ்லிப் ஆகி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த எக்ஸஸ் எல்லாத்தையும் இப்படி அழகாக மடித்து வச்சுருங்க. மடித்து வச்சுட்டு பாருங்கள், இந்த ஹேங்கரை இப்படி போடக்கூடாது. இந்த ஹேங்கரை இப்படி போடக்கூடாது, இப்படி தலைகீழாக பாருங்கள். இப்படி தலைகீழாக சாரியாக உள்ளே விடுங்க. மெதுவாக உள்ளே விட்டுட்டு இந்த இடத்துல இப்படி மடிச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, மடிச்சிங்கன்னா உங்களோட சென்டர் ஃப்ளீட் வந்து இங்கே கரெக்டாக வந்துடும். இப்போது என்ன பண்ணுறீங்கன்னா இதை இப்படி உல்டாவாக ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களோட சென்டர் ஃப்ளீட் இங்கே வந்துடும், நம்மளோட பல்லு ஃப்ளீட் இங்கே வந்துடும். இங்கே ஒரு பின் போட்டுக்கோங்க. பாருங்கள், இங்கே ஒரு பின் போட்டுட்டு இதை மெதுவாக இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இது இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இப்படி உள்ளே விடுங்க. நம்மளோட உள்ளே விட்டுடலாம். உள்ளே விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேயும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா இங்கேயும் வந்து ஒரு பின் போட்டுக்கோங்க. இதில் ஒரு பின் போட்டுட்டு அங்கே வந்து அது அந்த பக்கம் இந்த பக்கம் நம்பராமல் இருக்கும். அவ்வளோதான், ஈஸியான ஹேங்கர் ஃபோல்டிங் மெத்தடு. எப்படியும் உங்கள் ஹேங்கரில் வந்து நீங்கள் மாட்டி வச்சிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் கலையாமல் இருக்கும். பாருங்கள், பேக் சைடில் எப்படி இருக்கும், ஃப்ரண்ட் சைடில் எப்படி இருக்கும். ஓகேங்களா, இதுதான் ஹேங்கர் ஃபோல்டிங் மெத்தடு. நம்ம வந்து இது வரைக்கும் 3 மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.